ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பூண்டு மிளகு குழம்பு சுவையாக. இருமல், காய்ச்சல், சளி வந்தவங்களுக்கு இது மாதிரி பூண்டு மிளகு குழம்பு செஞ்சு கொடுத்தா ரொம்ப நல்லது உடம்புக்கு. குழந்தை பிறந்த தாய்மார்களுக்கும் இது மாதிரி பூண்டு மிளகு குழம்பு செஞ்சு கொடுக்கலாம், ரொம்ப நல்லது. அடுப்பில் கடாய் வச்சு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய், 1 ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். கடுகு வெடித்ததும் 2 முழு பூண்டு உரித்ததை இதில் சேர்த்துருக்கேன். 5 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். பூண்டு நல்லா வதங்கட்டும். லெமன் சைஸ் புளி 3 டம்ளர் தண்ணி சேர்த்து கரைச்சி வடிகட்டி பூண்டு நல்லா வதங்கினதும் புளி தண்ணீர் இதில் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துருக்கேன். புளி தண்ணி நல்லா கொதிக்கட்டும். வறுத்து அரைக்க என்னென்ன பொருள் வேணுங்கிறத பார்த்துக்கலாம். 4 வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, 2 ஸ்பூன் வரமல்லி, 2 ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 ஸ்பூன் குருமிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் வெந்தயம். வறுக்க ஆரம்பிச்சிடலாம். அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். கட்டி பெருங்காயம் 2 துண்டு சேர்த்துருக்கேன். கட்டி பெருங்காயம் போட்டால் தான் நல்லா வாசமாக இருக்கும் பூண்டு மிளகு குழம்பு. பெருங்காயம் வறுத்தாச்சு. அடுத்தது வரமல்லி, துவரம்பருப்பு, குருமிளகு, உளுத்தம்பருப்பு இதெல்லாம் சேர்த்து அடுப்பை சிம் பண்ணி வறுத்து விட்டுக்கலாம். காரத்துக்கு வரமிளகா மட்டும்தான் இந்த குழம்புக்கு, அதனால் 4 வரமிளகா காரத்துக்கு சேர்த்துருக்கேன். மிளகு போடுறதுனால காரம் கரெக்டாக இருக்கும். வணக்கி விட்டுக்கலாம். செவக்க வறுத்தாச்சு. 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் ஜீரகம் கடைசியாக சேர்த்துக்கலாம். 1 நிமிஷம் வறுத்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு 1 நிமிஷம் வறுத்துக்கலாம். ஃபஸ்ட்டே ஜீரகம் போட்டால் கரிஞ்சிரும். வறுத்தாச்சு. ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் மாற்றி 1/2 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். நைஸாக அரைச்சா தான் இந்த குழம்பு நல்லாயிருக்கும். புளித்தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. மிக்சியில் அரைச்சதை இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி விட்டு சேர்த்துக்கலாம். குழம்பு சீக்கிரமாக கெட்டியாகும். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். கொஞ்சம் வெல்லம் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் அளவு வெல்லம் போட்டால் தான் ருசியாக இருக்கும் குழம்பு. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டிருக்கேன். நல்லா கொதிக்கட்டும். அடுப்பை சிம் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். சுவையான பூண்டு மிளகு குழம்பு ரெடியாக இருக்குது. அப்பளம் சுட்டு சாப்பிட்டா இந்த குழம்பு சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி பூண்டு மிளகு குழம்பு செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.